சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம மேலே இருந்துட்டு ரோகிணி கிட்ட போயிட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஆனால் இதுக்கு மேலே என்னாலேயும் ஸ்ருதியாலேயும் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாருமே பிளான் போட்டு தான் என்னையும் மனோஜையும் பிரித்து வச்சுருக்கீங்க. நானும் மனோஜையும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாத போது நீங்கள் 2 பேரும் மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருந்துட்டு, ரோகிணி உங்களோட மைனஸ் எதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னா மற்றவங்களும் சந்தோஷமாக வாழக்கூடாது, அப்படி தானே? இதனால தானே மீனா உண்மையே சொல்லாத போதே மீனாவை வீட்டில் போட்டு கொடுத்துட்டு போனீங்க. உங்களால் தானே முத்துவும் மீனாவுக்குள்ளே இப்போ ஃபைட்டிங்காக இருக்குது. ஆமாம், என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மட்டும் உண்மையை சொன்னால் நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதான் மீன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கல்ல, நான் உண்மையை சொல்லலைன்னு. இப்போ நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட சாரியாக சொல்ல போகிறீங்க? இல்லை, முத்துவும் எப்படியும் மீனாவையும் கொஞ்ச நாளைக்கு ஏற்றுக்கவும் மாட்டார். அவரோட பிடிவாதம் வேறு, மீனாவோட பிடிவாதம் வேறு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ இவங்களுக்குள்ள சண்டையாக தான் இருக்குது. நாங்கள் மொத்தமாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. நான் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு என்னையும் மனோஜையும் சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேர்த்துக்கிறதும் சேர்த்துக்காமல் போகிறதும் உங்களுடைய ஹஸ்பண்டோடது, உங்கள் அத்தையோடது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.